தொடர்ந்து ஒவ்வொரு முறை வெள்ளம் வரும்போதும் இந்த மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். இது தொடர்கதையாக இருக்கிறது. மழைநீர் வடிகால் வேலைகள் விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இல்ல எப்பவும் மழை பெஞ்சாலே இங்க தண்ணி எப்பவும் தேங்கிட்டு தான் இருக்குது. இது எடுக்க ஒரு தீர்வு எடுக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போக முடியல. பிள்ளைங்க இந்த தடவை வந்த மழை ரொம்ப அதிகம் எங்களுக்கு. பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாம டாய்லெட் தண்ணி ஃபுல்லா வீட்டுக்குள்ள வந்துட்டு மாடியில இருந்தாங்க. அந்த தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் கதறி, ஆனா கடவுள் புண்ணியத்துல எப்படியோ தப்பிச்சு வெளியில போயிட்டாங்க. நிறைய டெத் இருந்து, ஆனா எப்படியாவது ஒரு வடிகால் அமைச்சு இருக்கிற தண்ணி நீங்க வெளியேற்றினா போதும். நாங்க என்ன செய்ய, எங்க வீடும் பக்கத்துல இருக்குது. வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. திருச்செந்தூருக்கு போகலான்னா பஸ் கிடையாது. என்ன செய்யணும், நான் பக்கத்து வீட்டுல மாடியில உட்காந்துருக்கேன். நான் என் மாமியாரை வச்சுக்கிட்டு வயசானவங்கள செவுத்துல இருந்து ஏறி குதிச்சு ஒரு ஏனியை வச்சு ஏற்றி கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க எலும்பு முறிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நாங்க தப்பிச்சிட்டோம். ஆனா நாங்க வீட்டை விட்டு வெளியில தப்பிச்சிட்டோம். உள்ள பூச்சி விட்ட வந்தாலும் தெரியாது. அவ்வளவு கஷ்டத்துல உள்ளேயும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்பப்போ வீட்டை போய் பார்த்துருக்கேன். ஏன்னா பூட்டி வச்சிருக்கோம். என்ன வருது யார், எனக்கு வீட்டுக்கு கீழே இறங்கிட்டோன்னா எனக்கு தலைக்கு மேல தண்ணி வர முடியாது. பக்கத்து வீட்டுல நான் ஏணி பூட்டி ஏறி குச்சி நான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அந்த தண்ணியை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். வணக்கம். நாங்க இங்க தூத்துக்குடி முத்தமாக்கால்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து பேசுறோம். இங்க தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9 அடிக்கு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு 5 அடிக்கு தண்ணி மாறி இருக்கு. இங்க மக்களுக்கு போதிய வசதி எதுவுமே கிடைக்கல. சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப சின்ன பிள்ளைலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பால் பாக்கெட் எந்த ஒரு சின்ன உதவி கூட எங்களுக்கு இல்ல. பக்கத்துல உள்ளவங்க மாறி உதவி பண்ணி தான் ஏதோ எங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கு. கரண்ட் சுத்தமா இல்ல. ஒரு சார்ஜ் போட முடியல. நாங்க நல்லா இருக்கோமா நல்லா இல்லையான்னு வெளியே யார்ட்டும் எங்களால சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அந்த சின்ன பிள்ளைகள்லாம் பாவம். நாங்கெல்லாம் பேக்க போட்டு ஊரை பார்த்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் அதே மாதிரி எங்களுக்கு கிடையாது. இப்ப நாங்க 2வது மாடியில இருக்கிறனால நாங்க ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே உடம்பு சரியில்லா இருக்கனா இப்ப எங்க அண்ணி நர்ஸா இருக்கிறனால இருக்கிற மெடிசனை வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே இது மித்தவங்களுக்குனா அதுக்கு கஷ்டம் தான். அதே மாதிரி பாத்ரூமுக்கு வேணுங்கிற தண்ணி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற தண்ணியை நாங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மித்தபடி எங்களுக்கு எந்த தண்ணி ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. நாங்க போகணும்னா இந்த தண்ணிக்குள்ள நடந்து போய் அந்த முக்குக்கு போனோம். போய் நாங்க வாக்கிங்ல தான் போறோம் சார். எங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அங்க நிக்கிறோம். டிராக்டர் இல்ல ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்க வர்றோம். மித்தபடி நடந்தே தான் இல்லைன்னா வரணும் சார். உள்ள ஃபெசிலிட்டி நாங்க இப்படிதான் சார் தண்ணிக்குள்ளதான் போயிட்டு வர்றோம். டிராக்டர் வச்சிருக்காங்க. கேங் சேர்ந்தா மட்டும்தான் உள்ள விடுறாங்க. மித்தபடி அந்த தண்ணிக்குள்ள நாங்க தான் நடந்து வர வேண்டியது இருக்கு. அது ஒரு தடவை உள்ள போயிட்டு மறுபடியும் நாங்க வெளியில போகணும் அப்படின்னா அவங்க கேக்குறாங்க, நீங்க எதுக்கு அடிக்கடி வெளியில போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இனி நீங்க வெளியில வராதீங்க உள்ளே இருங்கன்றாங்க. பட் உள்ளே இருக்கணும்னா எங்களுக்கு பால் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நாங்க வேணும்னா நாங்க வெளியில போய் தானே சார் வாங்க வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.